அதிக லாபம் தரக்கூடிய 5 முக்கியமான தொழில்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ இந்த சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஆசை கனவு நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆனா கையில இருக்கிற மாச சம்பளம் வாங்குற வேலையை விட்டுட்டு போய் சொந்த தொழில எடுத்து காலை வச்சு அதுல சக்சஸ்ஃபுல் ஆகணும், நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடணும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்கணும், ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கையில இருக்கணும். இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மாசம் ஆனா வாடகை கட்டணும், இஎம்ஐ கட்டணும், சாப்பாடுக்கு வேணும், குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்ன்ற நிறைய விஷயங்கள்னாலேயே சொந்த தொழிலுக்குள்ள போறதுக்கு நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிறோம். ஆனா அந்த சொந்த தொழில்கள்ல நீங்க ஒருவேளை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக 5 முக்கியமான தொழில்கள் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இதுல நீங்க இறங்குனீங்கன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதிக லாபம் பார்க்கலாம். அதுல 5வது இடத்தை பிடிச்சிருக்கிற தொழில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இ-காமர்ஸ். இ-காமர்ஸ் அப்படின்ற பேரை கேட்டா ரொம்ப பெருசா தரலாம். இது ஜஸ்ட் சிம்பிள். ஆன்லைன்ல பொருட்கள் விற்கிற தொழில் தான் இது. இதுல 10ல இருந்து 15% வரைக்கும் நீங்க லாபம் பார்க்கலாம். மொத்த விலையில நீங்க ஒரு இடத்துல இருந்து பொருட்கள் வாங்கிடணும், ஆன்லைன் மூலியமா அதை நீங்க விற்கணும். அது மூலியமாவே இப்ப நீங்க விளம்பரமும் பண்ணலாம். இப்ப இன்ஸ்டாகிராம்லாம் வந்துருச்சு. இதுலயே நிறைய பேர் விளம்பரம் போயிட்டாங்க. விளம்பரத்துக்குன்னு தனியா காசு செலவழிக்கிற இல்ல போஸ்டர் ஒட்டுறது இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. போன் இருந்தா போதும், கிரியேட்டிவான தாட்ஸ் இருந்தா போதும். நிறைய தொழிலாளர்கள் இதுலதான் அவங்களுடைய தொழிலை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு ஒரு கஸ்டமர் வாங்கி அந்த கஸ்டமர் கிட்ட இதை நீங்க விற்கணும். உங்களுக்கு எதை லாபம் அதுல வச்சு விற்கணும். இதுதான் இந்த இ-காமர்ஸ் அப்படின்ற தொழில். இதுதான் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. 4வது இடத்துல எந்த தொழில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் வேளாண்மை. இது ஒரு ஆர்கானிக்கான பொருள் அப்படின்னு நீங்க சொல்லி அதுக்கு அதிக விலை வச்சு வித்தீங்கன்னா அதை வாங்கிட்டு போறதுக்கு நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அதுக்காக உங்களை நான் ஏமாத்தணும்னு சொல்லல. ஆர்கானிக்கா, அதாவது எந்த ஒரு கலப்படமும் இல்லாத ஒரு பொருள் கிடைக்கிறது இப்ப இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப குதிரை கொம்பா இருக்கு. அப்படி நீங்க கலப்படம் இல்லாம ஆர்கானிக்கா ஒரு பொருளை தயாரிக்கிறீங்க, இல்ல ஒரு வேளாண்மை பண்றீங்க அப்படின்னா அதை வாங்கிட்டு போறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்ல ஒரு நல்ல பொருள் வேணும் அப்படின்னு ஆசைப்படுற மக்கள் இந்த மாதிரி இடங்கள் தேடிட்டு இருக்காங்க. அப்படி நீங்க ஆர்கானிக் வேளாண்மை பண்றீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு வர லாபம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 15ல இருந்து 20% வரைக்கும். இப்போ ஒரு காய்கறியே நீங்க விளைவிக்கிறீங்க, அதுல பூச்சிக்கொல்லி இல்லாம ரசாயன உரங்கள் பயன்படுத்தாத அந்த ஒரு காய்கறி நீங்க கொடுக்குறீங்கன்னா அந்த உணவு சாப்பிடுறவங்களுக்கு அவ்வளவு உடலுக்கு நல்லது. அப்ப அதை தேடி வர்றவங்களுக்கு இதை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் தானே. சோ இதுதான் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த லிஸ்ட்ல 3வது இருக்கிற தொழில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா திடக்கழிவு மேலாண்மை வணிகம். கேள்விப்படும் பொழுது இதை நான் பண்ணணுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதிகம் லாபம் தரக்கூடிய தொழில்கள்ல நம்ம இந்தியால 3வது இடத்துல இருக்கிறது இந்த திடக்கழிவு மேலாண்மை தான். இதுல 20ல இருந்து 30% வரைக்கும் லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. திடக்கழிவுகளை சேகரிக்கிறது, அதை மறுசுழற்சி செய்யறது, சரியான முறையில அகற்றுறது தான் இந்த வேலையா இருக்குது. சோ இத பண்றதுனால நீங்க அதிக லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ மக்கள் அங்கங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவங்க வேலை அது இதுன்னு ஓடிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல இந்த ஒரு வேலையை நம்ம சூஸ் பண்ணும் பொழுது இதை செய்யறதுக்கு ஆள் இல்ல. அதனாலதான் இந்த ஒரு வேலைக்கு அதிகப்படியான கிராக்கியுமேவும் இருக்குது. இந்த லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது என்ன தொழில்னு பாத்தீங்கன்னா கல்வி தொழில்நுட்பம். அதிகம் லாபம் தர தொழில்கள்ல இது 2வது இடத்தை பிடிச்சிருக்குது. இது 25% இருந்து 35% வரைக்கும் லாபம் கொடுக்கும். அண்ட் இதுக்கு சம்டைம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கூட தேவையில்ல. ஆன்லைன்ல கிளாஸஸ் எடுக்கிறது தான். சோ ஆன்லைனுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரியான லேப்டாப் போன் உங்ககிட்டயே இருக்கும். ஆன்லைன்ல கிளாஸஸ் எடுக்கிறதையும் தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யறதுல வேணா இன்வெஸ்ட்மெண்ட் குட்டி குட்டியா இருக்கலாம். ஆனா ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை இதுலயே நீங்க 25% இருந்து 35% வரைக்கும் லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது 2வது இடத்துல இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்பர் 1 இருக்கிறது என்ன தொழில்னு பாத்தீங்கன்னா கிளவுட் கிச்சன். இப்ப இருக்கிற இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல அகைன் யாருமே வீட்டுல சமைக்கிறது இல்ல. ரெஸ்டாரண்ட் போய் தான் சாப்பிடுறாங்க. ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுறது கூட டைம் இல்ல. எல்லாருமே ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுறாங்க. சோ இந்த கிளவுட் கிச்சன் அப்படின்னு பொறுத்த மட்டும் நீங்க ரெஸ்டாரண்ட்கான செலவு இல்ல டேபிள்ஸ் எல்லாம் போட்டு எல்லாரும் பிளா 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 அவ்வளோ பெரிய செலவெல்லாம் தேவையில்ல. நீங்க கிச்சன் வச்சாலே போதும், ஆன்லைன்ல டெலிவர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நிறைய வந்துருச்சு. இன்ஃபேக்ட் இப்போ கிச்சன் வைக்கணும்னு கூட அவசியம் இல்ல, வீட்டுல இருந்து சமைச்சு தரும் வீட்டு சாப்பாடு அப்படின்லாம் வேற நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு. சோ இந்த கிளவுட் கிச்சன் மூலியமா நீங்க 30ல இருந்து 40% வரைக்கும் லாபம் பார்க்கலாம். இதுதான் டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இந்த ஃபுட் பிசினஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ பிடிச்சிருக்குது. சோ நிறைய இடங்கள்ல இன்ஃபேக்ட் சென்னையில நம்ம பார்க்க முடியுது. குட்டி குட்டியா யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய டிஃப்ரெண்டான ஃபுட் கடைகள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் சாப்பிட்டு ப்ரொமோட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க கடை வைக்கிறதுக்கான செலவு கூட இல்லைங்க, வீட்டிலே இருந்து சமைச்சு ஆன்லைன் ஆப்ஸ் மூலியமா டெலிவரி பண்ணலாம். அப்படிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. சோ இதுதான் நம்பர் 1 பிளேஸ் நீங்க தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு. சோ எனிபடி கேன் ஸ்டார்ட் அ பிசினஸ் வித் எனிதிங் அப்படின்ற மாதிரிக்கு இந்த 5மே ரொம்ப ரொம்ப எடுத்துக்காட்டா இருக்கும். இதுல உங்களுக்கு என்ன பிசினஸ் பிடிச்சிருக்கு அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.